என் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு புது ஆள். நைட் ஷிஃப்ட் போய் வெயிலியே பார்க்காம. ஸோ கைஸ் ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:24 ஆகுது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன விளாக் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி நான் சுத்தமாக தூங்கலை. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே தான் போக போகிறேன். ஆனால் நான் ரெடி ஆகிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்னும் வந்து சேரலை. ஸோ நான் வீட்டிலேருந்து இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும். ஆனால் இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா நான் முழிச்சிட்ருக்கேன். எனக்கு மாற்றி எல்லோரும் வேலை கொடுத்துட்டே இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க? நமக்குன்னு ஒரு வேலை சொன்னால் யாரும் செய்ய மாட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம ஏன் வேலை செய்யணும் அப்படின்ட்டு இருக்கு. எனக்கு திமிரா பேசலான்னு தோணுது. பட் ஸ்டில் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டுருக்கு. சரி வாங்க நம்ம போகலாம். ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:50 ஆக போகுது. ஸோ இப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்புறேன். வாங்க நீங்களும் போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நைட் ஷிஃப்ட் போய் வெயிலையே பார்க்காம இப்போ இந்த வெயில் கிட்ட வரும்போது எப்போ கண்ணெல்லாம் வலிக்குது. ஒரு மாதிரி ஏதோ கண்ணு தெரியாத மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இப்போ நான் எடுக்கிற வீடியோ கூட எனக்கு வீடியோவாக தெரில, அப்படி இருக்கு. சரி வாங்க போகலாம், வேறு வழி கிடையாது. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி என் கூட இருந்த ஜீவனுக்கு பசி எடுத்துச்சு அப்படின்னு சொன்னதுனால சரி போய் காஃபி குடிச்சிட்டு இதை சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லி போனோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு புது ஆள் ஸ்ரேயா. பார்த்துக்கோங்க எல்லாரும். ஹாய். ஸோ காஃபி வித் பாப்கார்ன், நியூ காம்பினேஷன். ஸோ அங்கேருந்து கிளம்பி ஸ்பென்சருக்குமே போயாச்சு. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல. அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுமே வந்தாங்க. சரி ஃபஸ்ட் எல்லாருமே பசிக்குதுன்னு சொன்னாலும் டாமினோஸ் போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி டாமினோஸ்குள்ளே நாங்கள் என்ட்ரியை போட்டோம். பார்த்தா அங்கே அவ்வளோ கூட்டம். ஃபுல்லாக கவர் ஆகல. அதான் ஃபுல்லாக கவர் ஆகல. சாப்பிட வந்தனால கேமரா நல்லா கேள்றா. நான் இன்னைக்கு கேமராமேன் இல்லை. ஸோ சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 வெரைட்டி ஆஃப் பீஸா, அப்புறம் பெப்சி, சிக்கன், பாப்கார்ன், விங்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பின இடம் பார்த்திங்கன்னா ஜூடியோவில் வந்து சில பேர் ட்ரெஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஜூடியோக்குள்ளே ஒரு என்ட்ரியை போட்டோம். அதுக்கப்புறமா நான் எதுவும் ட்ரெஸ் எடுக்கல. நான் சும்மா அங்கங்கே சுற்றிட்டு தான் இருந்தேன். என் பசங்க தான் அங்கங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு வழியாக ட்ரையெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பேக் கேஸ் கடைக்கு போயிருந்தோம். பேக் கேஸ்லாம் வாங்கி முடிச்சுட்டு வெளியே கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு துணி கடைக்கு போயிட்டு நாங்கள் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வெளியே நின்றுட்டு ட்ரெஸ் விற்கிறோன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்துச்சு. சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்த்துட்டேன். இது 150ங்க. இது சொல்லி ஜேபி ஃபேஷன் வாங்க, சந்தோஷமாக போங்க. அக்காவோட கடை தான் இது, பார்த்துக்கோங்க. ஜேபி ஃபேஷனில் உட்காந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. புளித்தோல் ட்ரெஸ்ஸை காட்டுறான். இங்கே பாருங்க, அவங்க விற்ற ட்ரெஸ்ஸு தான் அதெல்லாம். 150க்கு தராங்க ட்ரெஸ்ஸு. இந்த பக்கம் 350க்கு தராங்க. அக்கா இங்கே தான் இருப்பாங்க எனி டைமும். சாட்டர்டே டு சண்டே மார்னிங் வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஆமாம், யோஸ் வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 20% எல்லாம் ஃப்ரேமுக்கு நடுவிலே போகிறாங்க. அக்கா ட்ரெஸ் எல்லாம் விங்கக்கா, ட்ரெஸ் விற்கலையா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த சைடு பார்த்தீங்கன்னா 150க்கு இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3. சொல்லுக்கா. பக்கத்து கடை, அதுவும் அக்காவோட கடை தான். ஜேவி ஃபேஷன் போட்டிருக்கு. வந்தீங்கன்னா அக்கா பேர் சொன்னீங்கன்னா டிஸ்கவுண்ட் தருவாங்க. யோஸ் வ்ளாக்ஸு 30% டிஸ்கவுண்ட். ஆனால் பில் 100 தான். அவங்க தான் இருப்பாங்க, சேல்ஸ் கேர்ள் அவங்க தான். பாருங்கள், போஸ்டர் மாதிரி உட்கார வச்சுருக்காங்க. போஸ்டருக்கு பார்ட்னர்லாம் இல்லை, ஓனரே அவங்க தான். கடை பேர் மாத்திரும், ஓஸ்லா. ஸோ கைஸ் ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:24 ஆகுது. நாங்கள் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 1 o'clock கிட்ட வந்தோம். இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி இப்படின்ட்டு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. வாசல் வெறிச்சோடி காணப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வாசல் நோக்கி தான் இப்போ நாங்கள் போனோம். ஸோ நாங்கள் ஸ்பென்சர் பிளாஸாவுக்கு டாட்டா பை பாய் சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிட்டு எனக்கு டீ குடிக்கணும்னு கொஞ்சம் கிரேவிங்ஸாக இருந்ததுனால அங்கேருந்து கிளம்பி டிஃபன் சாஸ்திராவுக்கு போயிட்டு ஒரு டீ அப்புறமா சமோசாலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி அப்புறமா மூவிக்கு போனோம். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. நான் இப்போ தான் வீட்டுக்கு ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா 10:40 ஆகுது. இன்றைக்கி டே வந்து நல்லாவும் போச்சு, சூப்பராகவும் போச்சு. லைக் வேறு மாதிரி இருந்துச்சு. வெல் ஸ்பெண்ட் டேனே சொல்லலாம்.
ஸோ செம்ம டயர்டாக இருக்குது, சுத்தமாக தூங்கலை. இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே என்னோடய திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தூங்குறது நம்ம வேலை. ஸோ இன்றைக்கி இந்த vlog நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய். உங்கள் எல்லாரும் நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.